இதனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை ஒரு அற்புதமான முறையிலே அல்லாஹு தாலா உதாரணத்தோடு விளக்குகிறார். நாம் ஃபஜ்ரில் ஓதக்கூடிய கிராத்தில் அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல் கானிதீன வல் முன்ஃபிகீன வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று பெருமை பாராட்டுகிறார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பரிசுத்தமான இந்த விஐபி, இந்த ஆன்மாக்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறார். அஸ்ஹார், சஹர் நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு. சஹர் நேரம்னா வேற ஒண்ணும் இல்லை, தஹஜத் தான். அந்த தஹஜத் தொழுகையை தான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல ரொம்ப பெருமை பாராட்டி பேசுகிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆயத்து வருது பாருங்க, மல்லிகை சரத்தை போல, ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாவை தவிர கடவுள் இல்லை என்று, அல்லாவை தவிர கடவுள் இல்லை என்று அல்லாஹ் சாட்சியாகிறான், அவன் மலக்குகள் சாட்சியாக இருக்கிறார்கள், கல்வி கொடுக்கப்பட்ட உலமாக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கு அடுத்த ஆயத்துல. அப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது போல இறைவனால் விரும்பப்படக்கூடிய இந்த தஹஜத்தை, சஹருடைய நேரத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இறைவன் ஒருவன் என்ற சாட்சியாளர்களாகவும் ஆகிறார்கள், பொறுமைசாலிகளாகவும் மாறுகிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுபவர்களாகவும் மாறுகிறார்கள், பரிசுத்த தன்மையாகவும் மாறுகிறார்கள், உண்மையாளர்களாகவும் மாறுகிறார்கள், இறைவனின் பாதையில் செலவழிக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் மாறுறாங்க. தஹஜத்துடைய பண்பு இருந்துச்சுன்னு சொன்னா இது அத்தனை அவங்களுக்கு வந்துருதுன்னு உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. தஹஜத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பு பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணுவான். அவனுடைய ரத்தத்தை முதல்ல தூய்மைப்படுத்துவான். தஹஜத்துடைய பேணுதல் ரொம்ப அற்புதமான தஹஜத்தா இருக்கணும். ஏதோ பேருக்கு எந்திக்கிறேன், அப்படியே ஒரு குட்டிக்கரணம் போடுறேன் அப்படின்றது அல்ல. இவன் தஹஜத் தொழுகும் போது இவனை ஒரு நபர் பார்த்தாருன்னு சொன்னா அவன் உள்ள நடுங்கணும், அப்படி தொழுகணும். இவன் ஒரு மனைவி, மக்கள், இவர் இரவு நேரத்துல தொழுகிறத பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு படுக்க இருக்கக்கூடாது, அவங்களும் விழா எலும்ப இது பண்ணிட்டு உதறி விட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா தஹஜத்துக்கு போகணும். அப்படி ஒரு தஹஜத் தொழுகையா இவருடைய தொழுகை இருக்கணும். ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி எல்லாம் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுதாங்கன்னு சொன்னா சோறு உலை கொதிக்குது பாருங்க, அந்த உலை கொதிப்பது போல பெருமானாருடைய உள்ளம் அல்லாஹ்வின் அச்சத்தால் கொதிப்பதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும் தஹஜ்ஜத். சகோதரர்களே, தஹஜ்ஜத் முதல்ல என்ன கொடுக்கணும்னு சொன்னா காரியமாற்றுதலை ஏற்படுத்திடும். ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். தஹஜ்ஜத்துடைய பேணுதலை மட்டும் நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அல்லாஹ் தஆலா வேற ஒருத்தன் மூலமா செய்ய வச்சிருக்கோம். சகோதரர்களே, நீங்க கடந்து சிரமப்பட்டு அப்படி இப்படின்னா இல்லாம அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்னே தெரியாது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, சையதுனா உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. கடைசியில் அவங்க தொழுகையிலேயே வஃபாத்தானாங்க, தொழுகையிலேயே மரணப்படுக்கையில இருக்கிற நேரத்துல தொழுகையை விட்டதில்லை அப்படின்றதெல்லாம் வரலாறு. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நல்லாட்சி புரியுறாங்க, மக்களுக்கு மத்தியில ஒரு பெரும் செல்வாக்கு, இவரை போல வாழ வேண்டும், இவரை போல வாழ வேண்டும். இருக்க மாட்டாங்க இல்லையா மற்றவன், நல்லாட்சி வந்துட்டாலே என்ன செஞ்சிடும், நாரில் போன ஆட்சி என்ன செய்யும், எட்டிப்பாக்கும் பொறாமையில. இந்த நல்லாட்சி எப்படியாவது நீக்கிடணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும். அத மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சீனத்துல இருந்து 2 ஒற்றர்களை அனுப்பி வச்சாங்க. 2 ஒற்றர்களுடைய வேலை என்னண்டா, அவர் என்ன செய்யறாருன்றதை போய் பார்த்துட்டு அவருடைய உளவு விஷயங்களை எல்லாம், அவருடைய விஷயங்களை எல்லாம் உளவு பார்த்துட்டு போய் சொல்றது. மீறினா தேவைப்பட்டா உமரையே முடிக்கிறது, நவுதுபில்லா உமரையே முடிக்கிறது அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் அவங்க போனாங்க. போகும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா படுத்திருக்கிறாங்க. இந்த ஒற்றர்கள் என்ன பண்றாண்டா
அவர்களை வாட்ச் பண்ணி அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல இப்ப இருக்கிற ப்ராடக்ட்லாம் அப்ப கிடையாது. அதுவும் செய்தினா உமரதுல்லாவை பொறுத்தவரை எந்த ப்ராடக்ட்டும் விரும்ப மாட்டாங்க. எத்தனை ஒரு சாதாரண பஞ்சாயத்து கவுன்சிலர் என்ன பண்றான், ஒரு 4 பேரை பாதுகாப்பு கூட்டு போறாப்புல, ஆக்கிரமா இல்லையா? ஆனா அப்ப ஹசரத் உமர் ரலியல்லாஹு ஒரு பெருசா தனக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை தவிர எந்த ப்ராடக்டும் தேவையில்லைன்னு சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள கொல்றதுக்காக போகக்கூடிய அந்த நபர்கள் சீனத்துல இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறான் ஒற்றர்கள். பலவிதமான போராட்டம், பலவிதமான பயணம், ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை முடிக்கணும் அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை போய் சொல்லணும் அப்படின்ட்டு. அல்லாஹ் அக்பர். அவங்க படுத்தா இருக்கிறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நெருங்க முடியல சகோதரர், நெருங்க முடியல. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. டக்குன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு இப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்களை 1-2 பேரை கூப்பிட்டு, எப்ப அங்க யாராவது இருக்கிறாங்களா பாருங்க, 2 பேரையும் பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப கேட்கறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க உங்களை கொல்ல வந்தோம் அப்படின்றாங்க. எந்த தேசம் நீங்க அப்படின்னும் போது, இந்த பகுதி. வந்த வேலையை நீங்க முடிக்கலையான்னு கேட்கறாங்க. உங்ககிட்ட நெருங்க முடியல எங்களால, உங்ககிட்ட உங்க முகத்தை பார்க்கும்போது உங்க பக்கத்துல வர முடியலன்றாங்க. இந்த ஒரு ஹவுஃபை தஹஜத்துள்ளவனுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. இதே உமர் ரலியல்லாஹு அந்த தேஜஸை அல்லாஹ் தஆலா தஹஜத்துடைய தேஜஸை, அந்த ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய இது என்னடா, பயணப்படுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ரோம தேசம்னு நினைக்கிறேன். அங்க பயணப்படும் போது உங்களுக்கு தெரியும், பயனாலா ஒரு சஹாபியை கூட்டு வர்றாங்க. அவர் ரொம்ப ஏழ்மை நிலை சஹாபி, சேவகர். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு மாறி மாறி பயணம் பண்ணுவோம்பா, பாதி தூரம் நீ ஏறிட்டு வா, பாதி தூரம் நான் நடந்து வர்றேன், பாதி தூரம் நான் நடந்து வர்றேன், நீ நடந்து வா, நான் ஏறிட்டு வர்றேன். அவர் துடிக்கிறார், இல்ல நானே நடந்து வர்றேன், நீங்க ஒட்டகத்துல வாங்க. இல்ல அதுதான். போறாங்க. போகும்போது அந்த அரசவை பக்கத்துல நெருங்கும் போது யாருடைய பிரிடு வருதுன்னு சொன்னா, அந்த சேவகருடைய பிரிடு வருது. அவருக்கு ஏறி பயணப்படுற மாதிரி வருது. அப்ப அவர் சொல்றாரு, நான் விட்டு கொடுக்குறேன் செய்தனா, நான் விட்டு கொடுத்துட்றேன். பக்கத்துல வந்துருச்சு. எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுமே அரசர் வர்றாரு, மதீனாவின் அரசர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க நடந்து நான் ஒட்டகத்துல வர்றது சரியாக இருக்காது. தயவு செய்து சொல்றேன், நான் கீழே வர்றேன், நீங்க மேல வா. பேச்சு நியாயமா இருக்கணும். இப்ப என்னுடைய பீரியடு தானே, நான் தானே நடக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு கௌரவம் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, பயணப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட கிதாபுல எழுதப்படுது 18 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதியினுடைய ஆடையில 18 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறது. உலகத்துல நீங்க ஒட்டு நம்ம காலத்துல இல்ல, நம்ம வாப்பா காலத்துல கூட ஒட்டு இல்ல, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். தாத்தா காலத்துல ஒட்டு போடப்பட்ட ஆடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஒட்டு போடப்பட்ட ஆடையே இல்ல. யாரும் அப்படி போடுறது இல்ல. பிச்சைக்காரன் கூட போடுறது இல்ல. போதுமா? பிச்சைக்கார கூட ஒட்டு போடப்பட்ட ஆடையோ கிழிஞ்ச ஆடையோ போடுறது இல்ல. என்ன கொஞ்சம் பழைய ஆடையை போட்டிருப்பான், அவ்வளவுதான். ஆனால் இங்கே 18 ஒட்டுக்கள் போடப்பட்ட அந்த ஆடையை அணிந்து கொண்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கடா, அரசவைக்குள்ள நுழைறாங்க. இவங்க கற்பனை பண்ணது அத்தனையும், அந்த கற்பனை கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு. உமர் எப்படி இருப்பார் தெரியுமா? மதீனாவின் அரசர் வரும்போது எப்படி ராஜ சிம்மாசனமாக அவருடைய சிம்மாசனம் இருக்கும், அவருடைய நடை இருக்கும், உடை இருக்கும், எல்லாம் போச்சு. ஆனாலும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிதாபுல எழுதுறாங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு உள்ள நுழையும் போது அத்தனை பேருமே எழுந்து நின்னாங்க. ஒரு முசாபிருடைய நிலைமை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த திருமண வீடுகள்ல டிரெஸ் கொஞ்சம் முன்பின் போட்டு வர்றவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவனை பிச்சைக்காரனை விட கேவலமா மதிக்கும் இந்த சமூகம். ஒரு எளிமை நிலை ஊழியன் ஒரு திருமணத்துல கலந்து கொள்வது, அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவனை கவனிப்பது நீங்க பார்க்கலாம். சுத்தமாக அவனுக்கு கண்ணியமே கொடுக்க மாட்டாங்க. மிச்ச மீதி இருந்தா சாப்பிட்டுட்டு போன்ற மாதிரியே இருக்கும் அவங்க ஸ்டைல். பார்த்திருக்கீங்களா? ஆனால் இங்கே ஒரு ஜனாதிபதி உள்ளே நுழைகிறார், அத்தனை மக்களும் அவருக்கு கண்ணியத்தை அளிக்கிறாங்க. அந்த முகத்தினுடைய தேஜஸ், அந்த முகத்தினுடைய நூர்
கிதாபுல எழுதுறாங்க, தஹஜ்ஜுடைய பேணுதல் அவங்க எங்க போனாலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் பாருங்க, பெரிய பேருபகாரம். இந்த தஹஜ்ஜத் ஏன் சில நேரத்தில் நமக்கு சொதப்புகிறது? தஹஜ்ஜத்னு சொன்னா வெறும் முன்ன தொழுகதான் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ நல்லா பார்க்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை செய்யாம தஹஜ்ஜத் தொழ மாட்டாங்க. அதை நம்ம பண்றது இல்லை. எழுஞ்சிருவோம், ஒது செய்வோம், டக்குன்னு தொழுதுருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்படி தொழுது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அபூதாவுதுல ஹதீஸ் ஒன்று வரும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்காக எழுஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 10 முறை படுக்கையில இருந்தே சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி 10 முறை சொல்லுவாங்க. திருப்பம் பாத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை சொல்லுவாங்க. சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் 10 முறை சொல்லுவாங்க. 10 முறை சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு துவா செய்வாங்க பாருங்க. அதை நம்ம செய்யறது இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில் உள்ள அத்தனை நெருக்கடியும் சர 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 என்று நம்ம மீது பொழிகிறது. வாழ்க்கையில ரிலீஃப் இல்லாத நிலைக்கு இந்த மாதிரி துவாக்கள்லாம் நம்ம விட்டதனால ஒரு காரணமாகவும் இருக்கலாம் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. நீங்களும் சொல்லுங்களேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் லீக்கித் துன்யா வ லீக்கில் ஆஹிரா. தஹஜ்ஜுல ஸ்பெஷல் துவாவே இதுதான். தஹஜ்ஜுக்காக எழுச்சாருன்னு சொன்னா ஒருத்தர் இந்த துவாவை செஞ்சுட்டாலே போதும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் லீக்கித் துன்யா, அல்லாது யா காஃப் புள்ளி வச்ச காஃப், மின் லீக்கித் துன்யா வ லீக்கில் ஆஹிரா. யா அல்லாஹ், உலக நெருக்கடியிலிருந்தும் மறுமை நெருக்கடியிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். தஹஜ்ஜத் எழுந்த உடனே அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டதல்ல. முதலில் பெருமானார் என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 10 முறை. அப்புறம் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி 10 முறை. அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை. அப்புறம் வேற என்னது? சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் 10 முறை. இன்னொரு ஹதீஸ்ல அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹி என்று இஸ்திக்பார் 10 முறை. செஞ்சிட்ட பிறகு இந்த துவாவை ஓதுவாங்க. ஓதுன பிறகு ஆல இம்ரான்ல ஒரு 10 ஆயத்துக்களை ஓதிட்டு தான் தஹஜ்ஜத்துக்காக தக்பீர் கட்டுவாங்க. இப்படி ஒரு தஹஜ்ஜத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்தோம்னு சொன்னா உலகத்தில் நெருக்கடி எதுவுமே நம்மளை தொடாது. நான் சொன்னது போல ஒவ்வொரு காரியங்களையும் தரமான முறையில நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் தஹஜ்ஜத்துக்கு இருக்கிறது. அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஆயத்துக்களின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மூமின் சஹார் என்று சொல்லக்கூடிய சஹருடைய நேரத்தில் விழித்து வணங்குவது அல்ல, விழித்து அவன் திக்ரும் ஃபிக்ரும் திலாவத்தும் துவாவும் அந்த நேரத்தில் செய்வதாகிறது. அவன் இரத்தத்தை அவனுடைய இரத்தத்தை பொறுமையான இரத்தமாக, உண்மையான இரத்தமாக, பரிசுத்தமான இரத்தமாக, இறைவனுக்காக தாராளமான முறையில் செலவிடக்கூடிய இரத்தமாக, தௌபா செய்யக்கூடிய இரத்தமாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது அல்லாஹ். அப்படிப்பட்ட தஹஜ்ஜத்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் கண்ணுங்கருத்துமாக தொழக்கூடிய பாக்கியத்தையும் அதிலிருந்து பல பலாபலன்களை உடனடியாக பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வார்.